ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் கமல்ஹாசன் அவர்களை பத்தி தான் பேச போறோம். கமல்ஹாசன் வந்து 3 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சினிமாவையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. அவர் இல்ல அப்படின்னா சினிமாவுல ஒரு பாதி இருக்காது. அந்த அளவுக்கு இருக்கும். அவர் நிறைய விஷயங்களை வந்து சினிமாவுக்கு உருவாக்கி கொடுத்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய நடிகர்களையும் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. நிறைய நடிகைகளையும் உருவாக்கியிருக்காரு. புது புது வித்தைகள் தெரிஞ்சவர் அப்படின்னா அது வந்து கமல்ஹாசன் அவர்களை சொல்லலாம். இந்த வயசுலயும் அமெரிக்கால போயிட்டு இப்போ ரீசெண்டா பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏஐ படிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அதை படிச்சுட்டு இன்னும் சினிமாவை மென்மேலும் மெருகேற்றணும் அப்படின்றதுக்காகவே எல்லா விஷயம் புதுமையா கத்துக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவரே பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு நிறைய படங்கள்ல வில்லனா வந்திருக்காரு. அதை தாண்டி அதுக்கப்புறமா ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70ல ஆரம்பிச்சு 80களெல்லாம் கொடி கட்டி பறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 90 இப்போ 2026 வரைக்குமே ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கேட்டா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. மத்த லாங்குவேஜஸ்லயும் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. பட் அவங்க வந்து அறிமுகமானது ஒரு வருஷமா இருக்கும், திரும்பவும் அவங்க கொஞ்சம் வருஷத்துல வந்து காணாமலாம் போயிருப்பாங்க. ஆனா குழந்தை நட்சத்திரமா தோன்றி இப்போ அவர் 70 வயசையும் தாண்டி பயங்கர எனர்ஜியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யங்ஸ்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கர மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாரு. சோ அது மட்டும் இல்லாம தமிழையும் தமிழ்நாட்டையும் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சிலர்ல இவர் முக்கியமானவர். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் தமிழுக்காக குரல் கொடுப்பாரு. நிறைய புத்தகங்களை வெளியிடுவார். இவர் பள்ளிகள்ல போயிட்டு பெரிய அளவுல படிக்கல, காலேஜும் படிக்கல. ஆனா இன்னைக்கு இவருக்கு தெரியாத லாங்குவேஜே இருக்காது. இவருக்கு இல்லாத ஒரு ஜெனரல் நாலேஜும் இல்ல. எல்லா விஷயமும் தெரியும். நீங்க எதை கேட்டாலுமே ஃபிங்கர் டிப்ல சொல்லக்கூடிய அளவுக்கு அவரோட நாலேஜ் இருக்கும். பயங்கர ஒரு பிராட் மைண்டடா யோசிக்கக்கூடியவர் தான் கமல்ஹாசன். சோ அவரு ஒவ்வொரு படத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப படிப்படியா, அதாவது 5 ரூபாய் 10 ரூபாயில இருந்து கூட ஒரு சம்பளம் வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு பல கோடிகள்ல சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாரு. சோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு அடிப்படையில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நடிகர்கள்ல முதல் நடிகர் வந்து கமல்ஹாசன் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதை தாண்டி இப்போ அதாவது ரீசன்ட் டைமிங்ல பிக் பாஸ்ல அவர் இல்ல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமா பேசப்பட்டது. சீசன் 7 வரைக்கும் கமல்ஹாசன் மட்டும்தான் அந்த ஷோவை பெரிய லெவல்ல சூப்பரா கொண்டு போய்கிட்டு இருந்தாரு. சீசன் 8 and 9 வந்து விஜய் சேதுபதி டேக் ஓவர் பண்ணிட்டாரு. அது கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருக்கதா செஞ்சது. நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரதா செஞ்சது. பட் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் பிக் பாஸை தொகுத்து வழங்கின வரைக்கும் அந்த ஷோ டாப்ல போச்சு. ஷோ வேற லெவல்ல இருந்தது. உண்மையிலே ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அதுதான் அப்படின்ற அளவுக்கு மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்திருந்தாங்க. ஸோ அதுலயே அவரோட சம்பளம் வந்து 100 கோடி 120 கோடி அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வந்துட்டு பார்லிமெண்ட் மெம்பராகவும் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு சினிமாவில் இருந்து மட்டும்தான் நம்மளால எல்லாமே செய்ய முடியுமா, ஸோ கட்சிகள்லையும் போயிட்டு சேர்ந்து இன்னும் நிறைய செய்யலாம் அப்படின்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சு சேர்ந்து அதுல இப்போ வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில போயிட்டு நம்மளோட தமிழுக்காக நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கமல்ஹாசன் வந்து 2024ல கல்கி அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஸோ கல்கி படம் ரொம்ப பிரம்மாண்டமா வெளியாச்சு, வசூல் ரீதியா நிறைய சாதனை படைச்சது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் கல்கி படத்துல இவரோட கேரக்டர் இருந்தது, வில்லனா நடிச்சிருப்பாரு. அதுக்காக இவர் வந்து ஷூட் டைமிங் கால் ஷீட் கொடுத்தது பாத்தீங்கன்னா 20 டேஸ் தான் கொடுத்திருக்காரு. 20 டேஸ்க்கு இவர் வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு இவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இவர் கேட்ட சம்பளத்தை கொஞ்சம் கூட மறுக்காம கரெக்டா 150 கோடி ரூபாய் 20 நாள் ஷூட் முடிச்ச உடனே கொடுத்திருக்காங்க. இப்போ கல்கி 2 வரப்போகுது. அதுல இவர் வந்து கால் ஷீட் கொடுத்திருக்காராம். அதுவும் 10 நாள் தான் கொடுத்திருக்காராம். இவரோட கேரக்டர் நெகட்டிவா இருந்தாலும் இவர் வந்து நிறைய சீன்ஸ்ல வர மாதிரி இருக்கும். பட் இவரோட ஷூட் டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்லயே இவர் முடிச்சிருவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னே நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து சினிமாவில் ஊர்னவர். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 3 வயசுல சினிமா பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வெற்றிகரமா அவர் வந்து அதில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. அந்த 10 நாள்ல இவருக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் சம்பளமா. இவரோட சேர்ந்து அமிதாப் பச்சனும் நடிக்கிறாரு. அவருக்கும் இதே மாதிரி சம்பளம். கிட்டத்தட்ட பாலிவுட் ஸ்டார்க்கு ஈக்குவலான ஒரு சம்பளம் வந்து கமல்ஹாசன் பர் டேக்கே வாங்கியிருக்காரு. இன்னைக்கு நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு படத்துக்கே அவ்வளவுதான் வாங்குறாங்க. ஆனா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது வந்து அவரோட திறமைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அப்படின்னு தான் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நாம வந்து இதுக்கு முன்னாடி அவர் வந்து பத்மஸ்ரீ, உலக நாயகன் அப்படிலாம் வந்து சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். பட் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. உலக நாயகன் சொல்ற அளவுக்கு எனக்கு உலகத்துல இருக்க அத்தனை விஷயமும் கண்டிப்பா எனக்கு தெரியாது. சோ நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இனிமேல் யாரும் என்ன வந்து உலக நாயகன் கூப்பிடாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, நார்மலா கமல்ஹாசனே சொல்லுங்க போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சில நடிகர்கள்
நடிகைகள் அவங்களோட பட்டத்தெல்லாம் துறந்தாங்க, அவங்களோட பேரெல்லாம் மாத்தி வச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் ஒரு ட்ரெண்டிங்கா கொஞ்சம் டைமிங்ல நடந்துட்டு இருந்தது. சோ அந்த அளவுக்கு கல்கி 2 படம் வந்து பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் யூகி சேது தான் சொல்லியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு கமல்ஹாசனுடைய வேல்யூ இருக்கு அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த கல்கி படம் 50 கோடி ரூபாய் செலவில் எடுத்திருக்காங்க. ஆனா அதோட வசூல் பாத்தீங்கன்னா 1500 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. இப்போ பார்ட் 2க்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கமல் சாரையே நம்ம வந்து அதுல சூப்பரான ஒரு கம்பேக் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கல்கி 2 படத்தை பாக்குறதுக்காக நான் ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கமல்ஹாசன் அவர்களை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.